நிச்சயமா யுவராணி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பூத் ஸ்வீப் வழங்கும் பணி அங்கன்வாடி பணியாளர்கள் 200 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டாவது முறையாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை என 46 பேர் களத்தில் போட்டியிடுகின்றனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள 33 வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த இடைத்தேர்தலில் 2,26,433 பேர் வாக்களிக்கும் போது தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இன்று காலை முதல் 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு பூத் வழங்கும் பணியை தொடங்கியுள்ளனர். அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் தொடங்கப்பட்ட இந்த பணியானது இன்று முதல் 1ஆம் தேதி வரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.